மைதிலி யாரு? உனக்கு அவனுக்கு என்ன தொடர்பு? மைதிலி ஆமா மைதிலி யாரு? யாரு? அவ எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. பாரு, அவளை ஏமாத்திட்டு இதை செய்ய உனக்கு எப்படி மனசு வந்து? இதை காதலிக்க மாதிரி நடிச்சு என்ன ஏமாத்த பாக்குறியே? நீ நல்லா இருப்பியா? என்ன எப்படி ஏமாத்துற? உண்மைதான். உன்னை பாக்குறதுக்கு முன்னாடி மைதிலியோட பழகின என்னமோ உண்மைதான். ஆனா அதெல்லாம் நான் எப்பவும் மறந்துட்டேன். இப்ப நான் உன்னதான் மனசார காதலிக்கிறேன். உன்னதான் கல்யாணம் பண்ணிக்க நான் ஒரு பொண்ணை காதலிச்சு ஏமாத்துறது இல்லாம இப்ப என்னுடைய காதலை ஏமாத்துன்னு பாருங்க நினைக்கிறியா? உனக்கு இப்படி சொல்ல வைக்கமா இல்ல? நான் சொல்றத கேளு. நான் அதெல்லாம் எப்பவோ மறந்துட்டேன். இப்ப நான் உன்னை மட்டும்தான் காதலிக்கிறேன். இனிமே அந்த மைதிலி நம்ம காதலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி குறுக்க வரவே மாட்டான். அப்படி வந்தா அவளுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். சபாஸ் மாப்ள, சபாஸ். இப்பதான் உன்னோட சுயரவி என்னன்னு எனக்கு எல்லாமே தெரியுது. பண்ற தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு மைதிலி மேல பழி போடுறியா? இங்க பார், நீ அவள காதலிக்கு மாதிரி நடிச்சது முதல் பாவம். அவ கருப்பு சூரியாடி அவளுக்கு ஒரு குழந்தை கொடுத்தது ரெண்டாவது பாவம். மூணாவது பாவமா அவளை கொல்லணும்னு நினைக்கிறியா? மொத்தத்துல பாவத்தோட உருவமே நீதான். அனிதா, நீ எந்த காலத்துல கிட்ட இது கம்ப்யூட்டர் காலண்டி. இப்ப போய் பாவம் பொண்ணுன்னு பேசிட்டு இருக்க. இப்பெல்லாம் பையனும் பொண்ணும் பழகிறது சகஜம். பிடிச்சிருந்தா இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம். இதை போய் பெருசு பண்ணி பேசிட்டு இருக்க. இங்க பார், இது வேணா ஆம்பளைங்களுக்கு சாதாரண விஷயமா இருக்கலாம். ஆனா ஒரு பொண்ணுக்கு அவ கருப்ப பறி போயிடுச்சு. அவ காதல கைவிட்டுட்டு நீ ஒரு எச்சல அவ காதல கைவிட்டல. இந்த எச்சலை சாப்பிட நான் விரும்பல. என்ன காதலிக்கிற மாதிரி நடிக்கிறதை விட்டுட்டு உன் வேலை என்ன அதை மட்டும் போய் பாரு. என்னடி சொன்ன? நான் எச்சலையா? நான் எச்சலையா? ஆமா, நீ எச்சலதான். கற்பன்றது ஒரு பொண்ணுக்கு மட்டும் கிடையாது, ஒரு ஆணுக்கு தான். எப்ப நீ மைதிலி தொட்டியோ அப்பவே நீ கற்பை இழந்துட்ட. உனக்கு எனக்கு இன்னைக்குமே சொந்தமே கிடையாது. அனிதா, ரொம்ப அதிகமா பேசுற நீ. இங்க பார், உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். நீ அவளை கல்யாணம் பண்ணிட்டு அவ கூட சந்தோஷமா இருக்கிற வழியை பாரு. அனிதா, நான் சொல்றத கேளு. நான் இப்போ உன்னதாண்டி காதலிக்கிறேன். உன்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? சத்தியமா சொல்றேன், நான் உங்க கூட தான் வாழணும்னு ஆசைப்படுறேன். நீ திருந்திட்டேன்னு சொன்னா நீ காதலிச்சு ஏமாத்தின மைதிலி அவளை தேடி கண்டுபிடிச்சி அவளுக்கு ஒரு வாழ்க்கை கொடு. என்ன நீ மறந்துடு. நான் உனக்கு வாழ்க்கை தரங்கிறேன். நீ எவ்வளவு ஒருத்தைய கட்டிக்க சொல்றிய? என்ன இங்க பார், தெரிஞ்சோ தெரியாமலே ஒருத்தன் காதலிச்சுட்டோம். வாழ்க்கைன்னு ஒண்ணு இருந்தா அது உன் கூட தான். கல்யாணம் ஒண்ணு நடந்தா முன்னோட தான். என்னை ஏமாத்தணும்னு மட்டும் நினைக்காதம்மா அனிதா. வேணாம், என்னை நம்பு. மனசு மாறிட சொன்ன விட நான் தயாரா இல்ல. வருவீங்க ஒரு பொம்பளைக்கு ஒரு பிரச்சனை எம்ஜிஆர் மாதிரி. இது உனக்கு தேவையில்லாத வேலை. அனாவசியமான விஷயத்துல தலையிடாத. போயிட்டே அனாவசியம். இப்படி விருப்பமே இல்லாத பொண்ண சொந்தமாக்கி கொள்ள பாக்குறிய? நீலாம் ஒரு மனுஷனா? அடாவடி தரத்துக்கு ஒரு அளவே இல்லையா? ஊர்ல என்னடா ஏழை வயிற்றுல அடிக்கிற. இப்ப இந்த அப்பாவி பொண்ணோட வாழ்க்கையை பறிக்க பாக்குற. நீலாம் தாய் வயிற்றுல தான் பிறந்தியா? இனிமே உனக்கு அழிவு காலம் வேண்டாம். யாரு? எனக்கு அழிவு காலமா? என்ன சீண்டிட்டல, உனக்கு தாண்டா அழிவு காலம். பாத்துக்கிறேன்டா. ஆமா, யாருமா நீ? நான் சோமசுந்தரத்தோட பொண்ணு, தங்கராசோட தங்கச்சி. ஓ, என் பேர் ராஜாமா. நானும் தங்கராசும் நண்பன் தான். ஆமா, இவன் ஒரு அயோக்கியனாச்சு. பொம்பளை பொறுக்கி வேற. நம்ம ஊரை பிடிச்ச சனிமா இவன். இவன்கிட்ட உனக்கு அவன் நிலவு நினைச்சு என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டான். அவனை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் ஆமா, எதுக்குப்பா வந்துட்டு போனோம்? அது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவேன். நீங்க அதை தப்பா நினைக்க கூடாது. அவன் உங்க தங்கச்சி மைதிலி காதலிச்சு ஏமாத்திட்டான்.
ஏமாத்துறதோட இல்லாம அவ வயித்துல அவனோட குழந்தை வளர்ந்துட்டு இருக்கு. இத பார்த்துதான் அவங்கிட்ட நியாயம் கேட்டு என் காதல மறந்துடுன்னு சொன்னேன். அப்பதான் என்கிட்ட கையை பிடிச்சி இழுக்குத்தான் நீங்க வந்து என்னை காப்பாத்திட்டீங்க. என்னம்மா சொல்ற? என் தங்கச்சி மைதிலி அவகிட்ட மோசம் போயிட்டாளா? அட கடவுளே! ஏம்மா மைதிலி, இப்படி ஏமாந்து போய் என் தலையில பெரிய கல்லா தூக்கி போட்டுட்டியே. அம்மா மைதிலி, இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? ஐயோ அம்மா மைதிலி, உன்னை எப்படிலாம் வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்டேங்க. அம்மா மைதிலி, இந்த ஊரே பாராட்டுற மாதிரி உன்னை வாழ வைக்கணும்னு நினைச்சுமா, இப்படி என் தலையில பெரிய கல்லா தூக்கி போட்டுட்டு உன் வாழ்க்கைய பாழாக்கிட்டியா மைதிலி. இங்க பாருங்க, ஏய் ரத்னவேல் பாண்டியா, நாம வந்து பிடிச்ச நாயா விட மாட்டேன்டா உன்னை. மைதிலி, அவசரப்படாதீங்க. எதுவா இருந்தாலும் நீங்க போய் அவங்கிட்ட பொறுமையை எடுத்து சொல்லி உன் மைதிலை கல்யாணம் பண்ண. யோ சொக்கா, ஆமா இந்த இட்லி வைக்க போனீங்க, இட்லி வியாபாரம்லாம் எப்படியா இருந்துச்சு? எங்க போய் வித்துச்சு? அவன் பிரியா என்ன கொடுக்குறேன்னு பார்த்துட்டு இட்லிக்கு பதிலாக வடையும் முறுக்கையும் வாங்கி தின்னுட்டு போயிட்டான். இட்லி எங்க வித்தது அல்ல அப்படியே அங்க இருக்குது. ஆளா அதையா நீ நீ பாணி என்னாச்சு? என்ன ஆச்சு? நானும் போனேனா